ஸோ ஜனநாயகன் ஓகேவா, தளபதியை தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வினோத் அந்த பேருக்கான ஒரு பிராண்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஏப்பா உண்மையிலுமே அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு ப்ராப்ளம் எப்படிலாம் கிரியேட் ஆகும் சமுதாயத்தில்ங்கிறத எழுதுகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷன் வினோத். இந்த சமுதாயத்தில் இப்போ நம்மளை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எழுதுறதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வினோத். மக்கள் விழிப்புணர்வு, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை எழுதுறதுல வினோத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ரைட்டிங் வேற மாதிரிங்க. மீன்ஸ் என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துங்கிறது வந்து இன்னும் 100 வருஷம் கழிச்சும் இந்த படத்தில் வர ஒரு ப்ராப்ளம் வர செய்யலாம். 1000 வருஷம் கழிச்சும் இங்கே வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்திருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சமுதாய நோக்கத்தோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரைட்டிங் எழுதுறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே வராதுன்னு இல்லைங்க. வந்தாலுமே அதை எழுதுனா தன்னுடைய கரியர் வைஸ் படம் வந்து முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க எல்லா டேரக்டர்ஸுமே. எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அந்த ஒரு சமுதாய கருத்து இருக்கணும்னு சொல்லி எப்பயுமே நிற்கிற வினோத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் வினோத் கண்டிப்பாக. ஏன்னா ஐ எம் வெரி வெரி இன்ஸ்பிரேஷனுங்க. எனக்கு அவரோட ரைட்டிங் வந்து எனக்கு வந்து வெரி இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனல் ஃப்ரம் ஹிஸ் ரைட்டிங். மாலை இதாண்டா ரைட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட எல்லா படத்துலையுமே சொல்லலாம். ஏன்னா சமூக நலனோட அவரோட கருத்துங்கிறது எப்பயுமே இருக்கும். ஆக்சுவலி ஜனநாயகன் படம் பார்த்துட்டோம். படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதில் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டு, ஒரு லிட்ரலி கிரைங் மூமெண்ட்டு, அதெல்லாம் தாண்டில உண்மையிலுமே வந்து இந்த ஐயோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி படத்தை வந்து தேட்டரில் பார்க்க முடியாது, ஒரு ஃப்ரெஷ் மூவியை வந்து அப்படிங்கிற ஒரு வருத்தங்கிறது எல்லாருக்குமே, அதை தளபதி ஃபேனான அதை சொல்ல வரல, எல்லாருக்குமே. அதாவது ஒரு நடிகனை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற, மோட்டிவேஷனாக எடுத்துக்கிற ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிற எல்லா ரசிகனுக்குமே இந்த படம் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் மூமெண்ட்ஸை கொடுக்கும். என்னன்னா கடைசி படம் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஒரு 5 வருஷம் மக்களை நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 படம் 5 படம் கொடுத்துட்டு படங்கிறது ஹிட்டு ஃப்ளாப்பு கலெக்ஷன் ஆகுது, எல்லாமே இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மூவிங்கும் போது அதில் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது, ஓகேவா. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள்ஸ், நெகட்டிவிட்டி, ட்ரோல்ஸ், எல்லாமே காம்படிஷன், ஸோ எல்லாத்தையுமே தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதில் வந்து சும்மா வந்து ஒரு 4-5 படம் பண்ணிவிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு ஒரு நேமு ஃபேமை சம்பாரிச்சிட்டு அப்படியே தான் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு நடிகன்னா தன்னுடைய லைஃபோட லாஸ்ட் பிரெத் ஆஃப் லைஃப், அதாவது இருக்கிற வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ ஓகேவா, தன்னுடைய ரசிகர்களுக்கு நம்ம வந்து நல்ல அற்புதமான ஒரு படைப்பை கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம அதில் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கணுங்கிறது வந்து பிக்கஸ்ட் ஒரு டெசிஷன் எங்கள் லைஃப்பில் வந்து. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் காம்படிஷன் ஆல்சோ. இது வந்து விஜய் அந்த ஒரு பேருக்கு மட்டும் நான் சத்தியமாக சொல்ல வரல, இது வந்து எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும். முதல் கட்ட, அதாவது நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ், அடுத்து வர ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரல் அவங்கக்கிட்டேருந்து வருதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ சமுதாயம் வந்து ஒரு ஆக்டர்ஸ் அவங்கள சுற்றி ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது சமுதாயத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, தேட்டரில் போய் பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு யாருக்குமே தகுதி கிடையாதுங்க. எந்த ஃபேன்ஸுமே, ஒரு ஃபேன் வந்து ஒரு நடிகனோட ஃபேன் வந்து இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்காதீங்கன்னு சொன்னால் உண்மையான ரசிகனே கிடையாது.
அட் த எண்ட் இது வந்து ஒரு மனுஷன் வந்து ஸோ அவன் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளை அழ வச்சுருக்கான், டான்ஸ் ஆட வச்சுருக்கான், கத்த வச்சுருக்கிறான், நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கான். ஸோ எல்லா ஒரு எமோஷ்னலுமே நம்மளை கேரி ஓவர் பண்ணி கொண்டு போயிருக்கான் ஒரு ஒரு பாதையில். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு ரசிகன், ஒரு உண்மையான ரசிகன் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னையை பொறுத்த வரைக்கும் கடைசி படமாக பார்ப்போம், நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நீ அது சொல்கிறதுக்குன்னுலாம் இல்லை. இது வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி. ஜஸ்ட்டு நம்மளாம் வந்து அந்த கலைங்கிற ஒரு துறைக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட் மாதிரி. இன்றைக்கி தளபதி லாஸ்ட்டு படங்கிறதுனால மட்டும் நான் பேச மாட்டேன். நாளைக்கு தளபதிக்கும் நான் பேசுவேன். அடுத்த தலைமுறையில் இருக்கிற கடைசி அந்த நடிகர்னு சொல்கிற மாதிரியா அந்த நடிகர் வரைக்குமே நான் வந்து கடைசி படம்னா பூ போட்டு அவங்கள வந்து நான் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி கொண்டாடி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இத்தனை வருஷமாக நம்மளை வந்து அதெல்லாம் சொன்னோம், இத்தனை வருஷமாக வந்து நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பரிசு, கைத்தட்டு தான். இவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலுமே அந்த நடிகனுக்கு வந்து பணம், பேர், புகழ், போதை இதெல்லாம் தாண்டி கைத்தட்டு தாங்க அவனுடைய முதல் பரிசு, முதல் பட்டம், முதல் பணம் எல்லாமே இந்த கைத்தட்டு தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த எந்த ஒரு நடிகருக்கும் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு ரசிகனாக. பட் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு போங்க, ஜாலியாக இருங்க, வைப் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபேன் சார்பாக நம்ம என்ன பண்ணால், ஃபேன் சார்பாக நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அப்பப்போ ஒரு கேமியாவது ஏதாவது ஒரு படத்தில் பண்ணு தலைவா.